அதாவது மாடு இளைத்தாலும் கொம்பு இளைக்காது. இது ஒரு பழமொழி. மாடு இளைத்தால் கொம்பு இளைக்காதுன்றது இப்போ நமக்கு சிலருக்கு தெரியும். இப்போலாம் சின்ன பிள்ளைங்க கூட விவரமானவர்கள், தெளிவானவர்கள், மிகவும் பகுத்தறிவும் அழகான ஒரு புத்துணர்வோடு இப்போ சிறு பிள்ளைங்கள் கல்வித்தரன் அப்படி இருக்கு. அந்த காலத்தில் இந்த பழமொழி மாடு இளைத்தாலும் கொம்பு இளைக்காது அப்படின்றவது ஒரு வியாபாரியை மாடு விற்க போறேன், ஒரு விவசாயி என் மாடை நான் விற்க போறேன் அப்படின்னு ஒரு வியாபாரியை ஊருக்கு வர சொல்லுவார். அந்த ஊருக்கு வர சொல்லும் போது வியாபாரி ஊட்டான வந்துடுவார். அண்ணா மாட்டை பார்க்கணும் அப்படின்னு உடனே அந்த மாட்டினுடைய உரிமையாளர் என்ன பண்ணுவார்னா அந்த பையன்கிட்ட சொல்லி குளத்துல விட்டுருவார். அந்த 2 மாட்டையும் அது குளத்துல நீந்தும். இப்பதான் குளத்துல ஓடையில ஆத்துல தண்ணி இல்லை. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க ஓடையில தண்ணி வந்துக்கினே இருக்கும், எங்க ஏரியில தண்ணி இருந்துக்கினே இருக்கும். இப்ப நல்லவர்கள் இல்லை, நல்லவர்கள் ஆட்சி செய்யறது இல்லை. அதனால கடவுள் இயற்கையினுடைய சீற்றம் அழிவு பாதையை கொண்டும் போது நல்லவர்கள் இருந்தால் தானே நல்லது நடக்கும். அதனால அந்த மாட்டை ஏரியில் நீந்தும் போது அந்த விவசாயி அந்த வியாபாரியை கூட்டு காமிப்பார். ஓ, நீந்தி வருது பாருங்க, அந்த 2 மாடுகள் தான் உனக்கு விற்க போறோம். உடனே வியாபாரி அந்த விவசாயி 2 பேரும் டவுல போட்டுக்கின்னு விரல பிடிச்சிப்பாங்க. டவுல போட்டுக்கின்னு கொஞ்சம் கூட வாங்க, கொஞ்சம் மேலே இல்லைங்க பாருங்க. உடனே இந்த வியாபாரி என்ன பண்ணுவான், அந்த 2 மாடுகளுடைய கொம்புகளை பார்ப்பான். கொம்பே இவ்வளோ பெருசு இருக்குன்னா அப்ப அது எவ்வளவு பெருசு இருக்கும் உடம்புப்பா. பக்கம் கொம்பே அவ்வளோ பெருசு நீட்டா இருக்குன்னா அப்ப அது எவ்வளோ பெருசு இருக்கும் உடம்பு. இதே உடம்பு அப்படின்னு பாருங்க. என் மாடை பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, எப்படி பாருங்க. அந்த கொம்பாலே அந்த நிலத்தேடியை இழுத்துக்கணும் போகுங்க. சரிதா? என் மாடு சும்மா நினைச்சாத, அந்த மாதிரி மாடு. ஆகவே அந்த மாட்டை ஒரு பேரம் பேசி ஒரு டவுல் பேசி ஏரிக்கரை ஓரமாகவே முடிந்துவிடும். முடிஞ்சிட்டோடனே அந்த வியாபாரி விவசாயிகளும் பணம் கொடுத்துருவான். அன்னைக்கு காலகட்டத்தில் 2000 3000 எடுத்து பெரிய பணத்தை கொடுத்துருவாங்க. பணத்தை கொடுத்துட்டு அந்த தம்பி அந்த மாட்டை கரைக்கு ஓட்டினுவாப்பா. யாரு? அந்த விவசாயினுடைய பணியாளன் அந்த மாட்டை கரைக்கு ஓட்டினுவா அப்படின்னும் போது அந்த வியாபாரி பார்த்து மனம் நொந்து கண்ணீர் சிந்தாத குறையில் அந்த மாடை பிடிப்பான். ஏன் என்று சொன்னால் கொம்பை பார்த்து அவன் அளவிட்டான், கொம்பை பார்த்து அவன் மதிப்பிட்டான், கொம்பை பார்த்து அவன் வியாபாரத்தை முடித்து விட்டான். கொம்பு பெருசாக இருக்கும் போது அது நீரிலிருந்து வெளியே வரும்போது அந்த மாடு ஓடாக இப்படி இருக்கும், சிங்கா மாதிரி இருக்கும். முழு உடலும் தண்ணில இருக்கு, கொம்பு பார்க்கறதுக்கு மட்டும் பலமா இருக்கு. சில அரசியல் தலைவர்கள் கூட இப்படிதான் இருக்கிறாங்க. அங்க இந்தியாவில் பயங்கர பில்டப் போடுறாங்க, நான் தான். கொம்பு மட்டும்தாங்க அவங்களுக்கு பெருசா இருக்கு, உடம்புல எதுவும் இல்லை. ஆக அந்த விவசாயி அவருடைய வியாபாரத்தை கரெக்டா முடிச்சுட்டு போயிட்டார். அதை வாங்கின வியாபாரி மனம் வந்து அந்த ஓட்டம் முடிச்சல் மாடை கொம்பை பார்த்து வியாபாரம் முடித்ததனால் இவருக்கு ஏற்பட்ட வலி. அதனால் அவர் நீரிலே நீந்தும் போது கொம்பை பார்த்து வியாபாரம் செய்தது தவறு. அவர் நீரை விட்டு வெளியிலே வந்தால் வியாபாரம் செய்திருந்தால் மாடோடைய அளவு, மாடோடைய பலம்
பலகீனம் இதை அறிந்து வியாபாரம் நடந்து இருக்கும். ஆகவே இது பழைய கதை. மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது. இதுதான் பழைய பழமொழி. இந்த பழமொழிக்கு ஏற்றவாறு தான் சிலரை நீ வெளித்தோற்றத்தில் பார்த்து அவன் நல்லவன் என்று எண்ணிவிடாதே. சிலரை வெளித்தோற்றத்தை பார்த்து நல்லவன் என்று எண்ணிவிடாதே. அவனிடம் சில காலம் பழகிப்பார். அப்போது உன் நட்பை உன்னுடைய நன்மதிப்பை அவன் பெறும்போது அந்த மதிப்பினுடைய தன்மையை நீ அறிவாய். ஆக ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் பழகி பார்க்காமல் அவன் பார்வையில் நல்லவன். கிராமத்தெல்லாம் ஒரு கதை உண்டு. அவன் வெள்ளையா இருக்கிறான்டா, போய் சொல்ல மாட்டான். கருப்பா இருக்கிறவன் அவன் குசுவா விடுவான். சொல்லுப்பா, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவன் பொய் சொல்லுவான். அது அந்த காலத்துல ஒரு பழமொழி. இவங்களே வச்சுக்கிறது. குசு எல்லாருக்கும் வரியா? குசு வெள்ளையா இருக்கிறவனுக்கும் வரும், கருப்பா இருக்கிறவனுக்கும் வரும். வெள்ளையா இருக்கிறவனும் பொய் சொல்லுவான், கருப்பா இருக்கிறவனும் பொய் சொல்லுவான். இதெல்லாம் பழமொழி. இப்போது புதுமொழி. இப்ப வெள்ளையா இருக்கிறவன் தான் பொய்யே நிறைய சொல்றான். उधर में अच्छा है, इंडिया में कुत्ता है. उधर में अच्छा है. இப்ப எல்லாருமே பொய் சொல்ல ஆரம்பிச்சான். அதனால நாம் ஒருவரிடம் பழகும் போது அவர்களை மேலோட்டமாக பார்க்காமல் அவர்களுடைய நிலை, தன்னிலை, அவர்களுடைய பொறுமை, அவருடைய சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நாம் கணக்கிட்டு அவருடன் பழக வேண்டும். அந்த பழக்கம்தான் உனக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மையை தரும். ஒரு நண்பன் ஒரு மனிதனுக்கு அவசியம். அவன் உன் சோகத்தில் கை கொடுக்கிறானோ, தீமையில் கை கொடுக்கிறானோ எப்பொழுது அறிவாய் என்றால் உன்னுடைய கோபத்தை அவன் எப்படி கையாளுகிறான் நண்பன். அந்த கோபத்தில் அவன் சகிப்புத்தன்மையோடு நண்பன்தானே என்று விளையினான் என்று சொன்னால் உன்னுடைய நட்பை அவன் மதிக்கிறான் என்று பொருள். உன்னுடைய நட்பை அவன் வரவேற்கிறான் என்று பொருள். ஆகவே ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகளை அவரவர் அறிய வேண்டும், அவரவர்கள் அறிய வேண்டும். அவர்களுடைய நிலைப்பாடுகளை என்னுடைய நிலை, என்னுடைய பசி எனக்கு தெரியும். நான் ஒரு தட்டு சோறு சாப்பிடுவேன், அதுக்கு மேல கொஞ்சம் சாப்பிடுவேன். அது இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா இதுவே போதுமானது. ஆக என்னுடைய வயிற்று பசி எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த அளவுக்கு போதுமான அளவை நான் எடுத்துக்கொள்வேன். அதுபோல் ஒரு மனிதனிடம் சொல்லுவாங்க இன்னொரு பழமொழி. அதாவது ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். எதுல போடணும்? சவுண்ட் இல்லையே. ஆத்துல நீ போட்டாலும் அளந்து போடணும். இது ஒரு பழமொழி. இந்த பழமொழி எதுக்கு வந்தது? பழமொழி எதற்காக சொல்லப்பட்டது? ஒரு மனிதனுடைய வாழ்வில் அந்த பழமொழிகளை கடைபிடிக்க முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். இப்பொழுது யாரும் கடைபிடிக்கவில்லை. ஆனால் ஆற்றிலே நீ போட்டாலும் அளந்து போட வேண்டும். ஆற்றிலே நீ பாலம் கட்டினால் ஒரு கான்கிரீட் வருது, அது ஆத்துல வருது. அந்த ஆத்துல நீ ஒரு பாலத்தை நீ கட்டினால் ஆத்துல மணல் இருக்கேன்றதுக்கு அளவுக்கு மீறி மணலை அள்ளி கொஞ்சம் சிமெண்ட போட்டு கலந்து
அந்த பாலத்தை நீ கட்டாதே. ஆத்திலே நீ திட்டம் போட்டாலும் ஆத்திலே நீ போட்டாலும் அளந்து போடு. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 10 பாண்டு மண்ணு அப்படின்னு ஆத்துல மணல் கிடைக்குதேன்னு சொல்லி 12 பாண்டு நீ போட்டு கட்டினா அது தரம் இல்லாததா ஆகிவிடும். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆத்திலே நீ போட்டாலும் அளந்து போடு. ஆத்திலே நீ ஒரு வேலை பாலத்தை கட்டினால் கூட மணல் ஆத்துல இருக்கு, அதுக்காக அந்த மணல் இருக்கின்றது காரணத்தால நீ மட்டும் கூச்சி அளவு தெரியாம கூச்சிட்டு அதுல ஒரு 2 மூட்டை சிமெண்ட்டை போட்டு தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? பாலத்தில் வர ஒரு கார் போகும்போது பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஒரு இண்டிகோ மாருதி போகும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் தாரஸ் லாரி வரும்போது புஷ்குன்னு உட்காந்துரும். என்ன உட்காந்துரும்? புஷ்குன்னு உட்காந்துரும். அப்போ ஆற்றுல நீ போட்டதுனால, அளவு இல்லாமல் நீ மண்ணை போட்டதுனால அந்த பாலம் புஷ்குன்னு வந்து போச்சு. இப்போ தெரியும், இப்போ நிறையா நீங்கள் பேப்பர்லாம் பார்ப்பீங்க, நிறைய பாலம் கட்டுறோம். தமிழ்நாட்டில் கூட அப்படி நடந்தது, குஜராத்தில் கூட அப்படி நடந்தது. பாலம் கட்டுறவனும் கட்டி முடிச்சுட்டு வரதுக்குள்ள கீழே வந்துடும். பாலம் கட்டுறவனும் கட்டி முடிச்சுட்டு கூட வந்துடும். இதுக்கு அது பொருந்தும். ஆற்றிலே நீ போட்டாலும் அளந்து போட்டு நீ அந்த வேலையை நடத்தினால் அந்த வேலையினுடைய தரம் நல்லா இருக்கும். அதனுடைய தரம் நல்லா இருக்கும். இதை தான் சொல்றாங்க. அப்ப கோபப்படும் போது அந்த கோபத்தை நாம் எப்படி பணிவாக யாரிடம் கோபப்பட வேண்டும்? கோபம் ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த கோபத்தை எப்படி நாம் கையாள வேண்டும்? தாயிடம் தன் கோபத்தை காட்ட வேண்டுமா? தந்தையிடம் தன் கோபத்தை காட்ட வேண்டுமா? மனைவியிடம் தன் கோபத்தை காட்ட வேண்டுமா? பிள்ளைகளிடம் தன் கோபத்தை காட்ட வேண்டுமா? இல்ல அந்த கோபத்தை அடக்கி நாம் இவர்கள் மீது கோபப்பட்டால் வழி தனக்கும் உண்டு என்று விலகினால் உன் வாழ்வு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி.